பிரபஞ்சத்து கூட பேசுங்க. அத நான் தப்புன்னு சொல்லல. நிச்சயமா இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா இன்னைக்கு இங்க எதுவுமே கிடையாதுங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம்ங்கிறது முதல்ல என்ன? பிரபஞ்சம்ங்கிறது தான் நாம தான் பிரபஞ்சம். நம்மள தான் இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கு. நமக்கு மூளைய குடுத்திருக்கு, நமக்கு நாக்க குடுத்திருக்கு, நமக்கு இதயத்த குடுத்திருக்கு, நமக்கு நுரையீரல குடுத்திருக்கு, நமக்கு கல்லீரல குடுத்திருக்கு. அப்போ பிரபஞ்சத்து கூட பேசி நம்ம செல்வத்தை மட்டுமே இருக்கணும்னா அப்படி முடியாதுங்க நிச்சயமா. ஒரு ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கு இந்த இடத்துல ஒரு வலி இருக்கு, இந்த இடத்துல ஒரு வலி இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, உங்கள் உறுப்புகளோட பேசுங்க. உங்க பிரபஞ்சம் தானே அத உருவாக்கி குடுத்திருக்கிறது. அப்பொழுது நீங்கள் முதல்ல மருத்துவர தேடி ஓடக்கூடாதுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. உங்க உறுப்புகளோட பேசுங்க. என்னாச்சு? ஒரு கை வலியா, என்னுடைய கையே எனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வலிக்குது? எதனால வலிக்குது? என்னன்னு கேளுங்க. அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லும். உங்களுக்கு மூளைக்கு சமிக்கைகளை அனுப்பும். அவை குணமாகும். இது நிச்சயமான உண்மை, அனுபவமான உண்மை.